நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலின் சட்டப்பட்டம் புகழ்பெற்ற கல்வி வலைத்தளத்தில் வெளியான தகவல். எனக்கு அவ்வளவு பயமா? எதிர்த்தரப்பை கேலி செய்த அர்ச்சுனா. முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வழக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. மாவீரர் நாளை அனுஷ்டிக்க எழுச்சி பெறும் புதுக்குடியிருப்பு நகரம். மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும், ஜனாதிபதி உறுதி. திருகோணமலை விகாரையில் மேலும் ஒரு சிக்கல். உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளோருக்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்புகள் தொடர்பான தகவல். முன்னை நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான அரச நிதி முறைகேடு வழக்கு 1 மாத கால பகுதியில் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இதனை தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக பொதுமக்களின் நிதியில் இருந்து ரூபாய் 16.6 மில்லியனை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கில் ரணில் விக்ரமசிங்கே தற்போது பிணையில் உள்ளார். இந்த வழக்கில் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சமன் ஏக்கநாயக்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காளிங்க இந்திரதிச தனது வாடிக்கையாளர் பிரசவத்திற்கு தயாராகும் தனது மகளை வெளிநாட்டில் சந்திக்க விரும்புவதால் பயணத்தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கோரினார். எனினும் சர்ச்சைக்குரிய பயணத்துக்காக நிதியை அனுமதித்ததில் சமன் ஏக்கநாயக்க முக்கிய நபர் என்பதால் அவரது கோரிக்கைக்கு மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஆட்சேபனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டப்பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடந்துள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற கல்வி வலைத்தளம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை தரவரிசைப்படுத்தியுள்ளது. அதில் நாமல் ராஜபக்ச இங்கிலாந்தில் பெற்ற சட்ட பட்ட படிப்பில் 45வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் முதலிடத்தை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தாட்சர் பெற்றுள்ளதோடு 2ஆம் இடத்தை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெற்றுக் கொண்டுள்ளார். குறித்த கல்வி வலைத்தளமானது உலகளாவிய பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து தரவரிசைப்படுத்தும் ஒரு சுயாதீன கல்வி இணையதளமாகும். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயதீச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும் சட்டக் கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர்கள் சிலர் ஆவணங்களை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டோம் என்று கூறினீர்கள். ஒரு ராம்நாதன் அர்ச்சுனாவிற்கு 159 பேரும் பயப்படுவதை நினைத்து வெட்கமாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாநிலத்திலே பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. ஆனாலும் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தை சீரமைக்க அமைச்சர் சந்திரசேகருக்கு எவ்வளவு கூறியும் அதில் அவர் ஈடுபாடு காட்டுவதாக தெரியவில்லை. மேலும் பிரஜாசக்தி என்ற ஒன்றை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது, அதுவும் இந்த அரசாங்கத்தின் ஏமாற்று வேலை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக, அதாவது பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம், கேபினெட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை செய்திருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையாக வடக்கு மாநிலத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை. என்னடால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. தமிழில் சொல்கிறேன், சிங்களத்தில் சொல்கிறாண்டா அப்பே உதுரே பொருளாதார மத்திய நிலையம் நே இனிசா கரு மந்திரித்துமாலா அத்திரம தியனும் ஐக்காக் தமிழில் சொல்கிறேன் சாவகச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் ஒன்று இருக்குது. அதையும் போய் நாங்கள் இந்த ஒரு வருஷமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம், ஐயா வாங்கோ அதை பேரும் கொண்டா போய் பார்த்து அங்கே மேளதாளங்களோட உங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறந்து வச்சனீங்கள். உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில் இருக்குன்னு. நான் உங்களை குறை கூறுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை. உங்களை இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போயணுன்றதான் என்னுடைய அரசியல். உங்களுக்கு நன்றாகவே தெரியும்.
தெரியும் எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை, எனக்கு எந்த கட்சியும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடியாண்டு அடிச்சா நீங்கள் அங்கே வந்து 4 வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழனுக்கு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அதான் முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரஜாசக்தி என்ற ஒன்றை கொண்டு வாரீங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்க செய்யற ஒரு கபடி நாடகம் என்று அதை நாங்கள் எதிர்ப்போம், அதையும் நான் சொல்றேன். மூன்றாவது, இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்களில் மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும். என்னண்டா, இந்த புத்தளம் வைத்தியசாலையை டைப் பியில் இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் இந்த பொய் මේ අදාළ කරුණට අදාළව කතා කරන්න. අපිට කියන්නේ අපි කතා කරනවා. අදාළ කරුණට දැන් ඔබතුමීට මම කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ டைம் என்ன ஆஸ்தி කරන්නේ. අර புத்தளம் வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை, அதை டைப் பியில் இருந்து டைப் ஏக்கு கொண்டு போறாங்கன்னு ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பெண்ணம்பெரிய வைத்தியசாலை, ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை என்னென்ன டைப் பியில் இருந்து டைப் ஏயா மாத்தாம டிஜேச்சா கொண்டு வரலாம். குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டுப்பா பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு ஆக குறைஞ்சது අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා. பாடியண்ட குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல. அது அதாவது பக்கத்து ஹாஸ்பிடல்ல வேலை எம்எஸ் தான் அந்த வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும், கத்துங்கோ. எனக்கு வெக்கம் என்னண்டா විනාඩියයි තියෙන විනාඩියක් කාලයක්. ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක්. එහෙනම් මම නවත්තන්නම්. දෙන්න වෙන කාට හරි මම නවත්තන්නම් එනවා. විනාඩියක් කාලයක් කරදර කරලා ඉවරයිනේ මේක. මේ බලන්නකෝ. එජොයිමන් මෝෂන් මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරන්නම්. හරි විනාඩියෙන් ඉවර කරන්න. හරි thank you. විනාඩියයි. බලන්නකෝ පාපිසෝ ටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් නගිட்டாම මේ පාපිසෝට ඉන්න බැරි වෙලා දෙන්නේ. அந்த ஏன் முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்கள்? அந்த டைபி வைத்தியசாலையை டைப்பையா மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டு நான் மிகப்பெரிய பொய். ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நாங்க மாத்த போறோமா? மாத்தேலா. நான் ஒரு ஹாஸ்பிடல் எம்எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைபில இருந்து டைப்பே கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய். சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகளா விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதின்னு மிக இவரகரன்னா தப்பரவிசதிண்டு மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி வணக்கம். போரில் உயிரிழந்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான அலங்கரிப்பு ஆயத்த பணிகள் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை 27ஆம் தேதி மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் தயாராகி வருகின்றது. அந்த வகையில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியினை லண்டன் புலம்பெயர் தேசத்து உறவுகளும் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமும் புதுக்குடியிருப்பு வாழ் உறவுகளும் இணைந்து மாவீரர் நாளினை அனுஷ்டிக்க தயார் நிலையில் இருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் போன்றவர்கள் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காகவே ஜனாதிபதியை திடீரென சந்தித்ததாக அரசியல் மற்றும் சிவில் செயல்பாட்டாளர் கந்தையா அருந்தோபாலன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் நிகழ்ச்சியின் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஆவார். எனவே வெளியில் நிற்கும் அவருக்கான அங்கீகாரமே இந்த சந்திப்பின் நோக்கம் என அருந்தோபாலன் கூறியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பால் தமிழ் மக்களுக்கு இந்த பயனுமில்லை எனவும் அவர் அந்த நேர்காணலின் போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதியை சந்தித்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி இன்று எம்மை சந்தித்ததை நாம் மதிக்கின்றோம். ஜனாதிபதி எங்களிடம் கூறியதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி தெளிவாக எங்களிடம் கூறினார். இவ்வாறு ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த உறுதிமொழி நாட்டில் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த அரசியல் எதிர்பார்ப்பை மீண்டும் அதிகரித்துள்ளது. திருகோணமலை விகாரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை இடிப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகாராதிபதி கல்யாணவன்ச திஸ்ஸதேரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடலோர பாதுகாப்புத்துறையின் இயக்குனர் ஜெனரல், சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பில் கருத்து கூறிய தேரர், விகாரை 1951ஆம் ஆண்டு அமரபுர நிகாயாவின் கீழ் விகாரை மற்றும் தேவலகம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. மேலும்
ஜூன் 6, 2014 அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நிலத்தை அப்போதைய நாயக்க தேரரான மஹிந்தவன்ச திஸ்ததேரரின் உரிமத்திற்கு மாற்றியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நகராட்சி மன்றம் விகாரைக்கு சொந்தமான 57 டிஜி நிலத்தை கொண்டதை மேம்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் கடிதம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் கடலோர பாதுகாப்பு துறையின் இயக்குனர் ஜெனரல் இதன் ஒரு பகுதியை இடிக்க கோரி 2025 ஆண்டு 7ஆம் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 2025 ஆண்டு 7ஆம் மாதம் 25ஆம் தேதி தேடப்பட்ட கடிதங்களை வெளியிட்டார். மேலும் இதற்கு எதிராக மேன்முறையீடும் செய்யப்பட்டது. இருப்பினும் மேன்முறையீட்டை சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் நிராகரித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் தனது மேன்முறையீட்டை நிராகரிப்பதற்கு முன்பு தன்னிடம் உண்மைகளை பற்றி விசாரிக்கவோ அல்லது அவரது நிலைப்பாட்டை கேட்கவோ இல்லை. அதன்படி தனது மேன்முறையீட்டில் விகாரை கட்டுமானங்கள் அல்லது அதன் பகுதிகளை இடிக்க கடலோர பாதுகாப்பு துறையால் வழங்கப்பட்ட கடிதங்களை செல்லாதொழிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அத்தகைய இடிபாடுகளை தடுக்க ஒரு ரிட் மனு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ள 350 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரால் குறிப்பாக பாதாள உளவு குழுக்களின் அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களே அதிகமாக உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான போலீஸ் பிரிவின்படி இந்த பாதுகாப்பு பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவ்வப்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் அவ்வப்போது அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை தினமும் கண்காணித்து வருகின்றனர். 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 1 அல்லது 2 போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கணிசமான எண்ணிக்கையிலானோர் அரசாங்க செலவில் பாதுகாப்பான இல்லங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான போலீஸ் பிரிவு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடமிருந்து தனித்தனியாக பெறப்பட்ட அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பை வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய வழக்குகள் உட்பட பல்வேறு நீதிமன்ற நடவடிக்கைகளில் சாட்சியம் அளிக்க கூடாது என்று கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளான சாட்சிகளுக்கு பாரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.